பிள்ளை பணியடைந்தார்கள். 48வது நாளன்று இழந்தவர்களை வரவழைத்து பத்மாசுரனாகிய வல்லரக்கன் என்ற நாமகரணம் சூட்டினார்கள். சரி, குழந்தைக்கு பேர் நாமம் அமைகிறது. அழகான பெயர் சூட்டிய மாலனை எப்படி வளர்த்து வருகிறார்? குழந்தை எப்படி வளர்த்து வருகிறார்? நாளை ஒரு நல்ல மேனியுமா, பொழுது ஒரு நல்ல வண்ணமுமா, தாலாட்டு பாடிடுவார், பாடி வந்து மொத்தம் பண்ணிடுவார். அப்படி குழந்தை எடுத்து வளர்த்து வரும்போது வளர வளர பாலகனுடைய வயதும் வளர்ந்து வருகிறது. அத்துடன் அவருக்கு அறிவும் வளர்ந்து வருகிறது. 5 வயதிலே சகன் ராட்சசரின் மனதிலே நினைக்கிறார். தன்னுடைய பாலகனுக்கு இறந்தும் இரவாத முறை கற்பிக்க வேண்டும் சொன்னார். வெள்ளத்தால் அழியாதது, பெண்தனால் மேகாதது, கொள்ளை போகாதது, கொடுத்தாலும் குறையாதது. கல்லருக்கும் மகிமலையாம் கற்றதோர் கல்வி என்று நாளையே சொல்வார்கள். அப்பேர் பெற்ற உயர்ந்த நிலையுடைய கல்வி செல்வத்தினை மகனுக்கு கற்பிக்க வேண்டும் என்று மகள் நினைத்து சொன்னார். என் மகனை வல்லரக்கா பள்ளியில் ஜெயித்து படித்து அறிவறியும் சுவடி ஆத்திச்சூடி 4 வேதம், சரி 6 சாஸ்திரம், 10 புராணங்கள், 96 தத்துவங்கள், ஆணையிட்டு முதிரையிட்டு வருமானி முடமாவிட்டு கூடுவிட்டு கூடுவாய் வித்து வித்தைகள், இந்திரஜால மந்திரஜால யமஜால வித்தைகள் எல்லாம் படித்து வருகிறார். பாசை 18 படித்து வரக்கூடிய வேளையில் வல்லரக்கனுக்கு வயது 18. அதோடி குடிகட்டு. ஐயா 16 வயசுனா
வயசு எங்களை மாதிரில பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் ஒரு கண்டம் பண்டையில செவிட்டு முண்டா கண்டம் 18 வயசுன்னு சொன்னா 16 வயசுனா பொம்பளைக்கு கண்டம் 18 வயசுனா உங்களை மாதிரி ஆம்பளை பிள்ளைகளுக்கு கண்டம் என்னன்னு இந்த 18 வயசுல இருந்து 26 வயசுக்குள்ள இந்த மாதிரி இளைஞர்கள் படக்கூடிய பாட்டு அப்படி என்ன பாடுபடுறீங்க வந்து நூறாவி நூடுல்ஸ் ஆயிடும் நீங்க இளைஞர்கள்னா அப்ப என் சின்ன தம்பி கிழவனா அவன் பார்த்தது தெரியல மாறு கட்டிய பாரு ஓ ஏன் அம்மாடி அப்படிதானே ஜம்முன்லாம் இருக்கு எப்பவும் அப்படி ஒரே போல இருக்கணும் ஆமா ஒரே மாதிரி இருக்கணும் இருக்கு ஆனால் வல்லரக்கன் 18வது வயதிலே தாயிடத்தில் ஓடி வந்துரைத்தான் என்ன சொல்கிறாய் எம்மா அம்மா பள்ளிக்கூடம் போக மாட்டே பள்ளிக்கூடம் போக மாட்டே படிப்பறையோ படிக்க மாட்டே பள்ளிக்கூடம் போக மாட்டே பள்ளிக்கூடம் போக மாட்டே படிப்பதையோ படிக்க மாட்டே பள்ளிக்கூடம் போகலையா போக மாட்டேன் ஏவனை வாத்தியார் அடிச்சாரா இந்த ஊர் பிள்ளைகள் கூட சண்டை போட்டு ஒரு பிள்ளையோட சண்டை போட அப்படியே ஏன் போக மாட்டீங்க நம்ம தம்பி பக்கத்துல போக்கி இருக்கானே ஓகே பையனுக்கு எத்தனை வயசு 17 அவனுக்கு 7.5 பிடிச்சாச்சி அவன் அப்பா எவனுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாரு 17 வயசுல அப்படி என்ன வாங்கி கொடுத்தாரு அம்மா அவனுக்கு ஒரு பொண்டாட்டியும் அந்த பொண்டாட்டிக்கு 2.5 புள்ளி அவன் வாங்கி கொடுத்தாரு அடைச்சி வர பேருக்கு போற வாங்கி மூடி அழகான கோயில் என்ன வார்த்தை சொல்லிவிட்டா அவனுக்கு ஒரு பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு 2.5 புள்ளி அவன் அப்பா கொடுத்தாங்க வாங்கி கொடுத்துருக்காரு வாங்கி கொடுத்தாரு அம்மா அவனுக்கு 17 வயசு ஒரு பொண்டாட்டி 2.5 புள்ளி விட்டுனா அவனுக்கு இருக்குண்ணா என்னப்பா என்ன பத்து விட என்ன மோனே எனக்கு எத்தனை வயசு உனக்கு 18 அவனை விட அரை கூடி போச்சு குறைஞ்சது ஒரு 4 பொண்டாட்டியும் 2.5 புள்ளி வேணுமா வேண்டாமா அது சரிதான் ஏ ராஜா என்ன பாருங்க என்ன அப்படியெல்லாம் நீ செய்யப்படாத போது உனக்கு ஏற்கனவே அம்மா சரி பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சு எங்கம்மா பார்த்துருக்க எங்க தெரியுமா அத்தை மகள் அத்தை ஆசை மனம் சூட்டி வைப்பேன் மாலை மனம் சூட்டி வைப்பேன் சம்பந்தம் சரி உள்ளங்கை சிறந்து ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு வராது நேர்ல வராது வந்தா ஒரு நாள் போது அடிச்சு சொல்லிடுவாரு அப்படின்னா நம்ம ஜமீன்தாருக்கு ஒரு பொண்ணு யாருமா அவளுடைய பேர் நேசமுற்றாய் அந்த பிள்ளை உனக்கு எப்படி கட்டுனானே சித்த கட்டணும் இல்ல கட்டுனவங்கால தொட்டு கும்பிடணும் வாட்டல கயிறு போட்டு நான் ரோட்ல போயிடணும் இல்ல அப்படி எல்லாம் பண்ணப்படாது உனக்கு அந்த பிள்ளை போதலையா அவளே போதுதாய் அழகாகவி முடித்து வை திருமணம் என்ற வார்த்தை கேட்ட சரண்ராஜஸ்ரீயானவள் அந்த பெண்குடியானவள் நேசமுற்றாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணாளை வல்லரக்கனுக்கு மாலை மனம் சுட்டி வைத்தார் அன்று முதல் வல்லரக்கனானவள் ஆட்சி விடத்தில் அமர்ந்து எப்படி அரசாட்சி செய்து வருகிறார் அரசே பொருள் பாடுறான் பாதாள லோகம் வரிசை நடத்திய பாதாள லோகம் படிப்படி வழங்கினவி வேளாளை போல இந்த வெட்ட ஒரு சில வருட காலம் அரக்கனுடைய ஆட்சி பேர் சொல்ற அளவுக்கு நல்லாட்சியா இருந்தது. 4 பேர் மதிக்கத்தக்க நல்ல முறையில் சாட்சி புரிகிறது. அதன் பிறகு நானே ராஜா நானே மந்திரி என்ற ஆணவம் வல்லவாய் விளம்பியது. வணங்கா
முடிதிரித்த துரியோதனை போன்ற ஆட்சி விடத்தில் சாட்சி செய்ய ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட வல்லரக்கை ஆமதாயி அந்த நாட்டு மக்களுக்கு எக்கச்சக்கமான வரி விதிகளை போடுகிறார். என்ன இப்படிப்பட்ட வரிகள் எல்லாம் போடுகிறார்? எப்படி பாருங்கள். எப்படிதாயி? ஆட்டு வரி